அனைவருக்கும் வணக்கம். அடையாள உணவு தொகுப்பு போராட்டம் இன்று 5வது தேதி 5ஆம் மாதம் துவங்கப்பட்டது. விடிய 8 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும். இன்றைய நாள் ஒரு சிவகுமார் அண்ணாவின் 51வது ஆண்டு நாளும், தந்தை செல்வா இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டணி உருவாக்கிய தந்தை செல்வா முத்தத்திலே இலங்கை தமிழரசு கட்சி ஒற்றுமை நோக்கிய பயணத்தில் இன்று சிதைந்து போயுள்ளது. அது சம்பந்தமாக அங்கிருக்கும் சர்வாதிகாரிகளை உடனே வெளியேற்றி இந்த இலங்கை தமிழரசு கட்சியை மீண்டும் இந்த கட்சி ஒரு நல்ல வழியில் செல்ல வேண்டும் என்பதற்காக அடையாள உண்ணாவிரதம் இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஈழத்தமிழர் தேசிய அரசியல் இயக்கமான இலங்கை தமிழரசு கட்சியை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரும் ஜனநாயக போராட்டம். இந்த ஜனநாயக தமிழரசு கட்சியை வழக்கை கொண்டு போய் போட்டிருக்கிறது சுமந்திரனுடைய அடிவரடி. அவருக்கு ஒரு இலங்கை தமிழரசு கட்சியை வழக்கு போட்டவருக்கு இந்த முறை பிரதேச சபை தேர்தலில் சீட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அப்படியான செயல்களை சுமந்திரன் ஒரு நபர் இயக்கி வருகிறார். அவர் பொதுச் செயலாளர் என்று. இந்த கட்சியிலே வெற்றி பெற்ற சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இன்று வழக்கில் இருக்கிறார். இதே சுமந்திரன் வழக்கில் இருக்கிறார். எப்படி இந்த வழக்கில் இருக்கிற நபர்களுக்கு பதவிகள் மாற்றப்படுகிறது? சத்தியலிங்கம் என்பவர் பொதுச் செயலாளராக இருந்தவர். கடைசியாக நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு மகளிருக்கு கொடுக்கப்பட வேண்டிய சீட்டை சுமந்திரனும் சிவிகே சிவஞானமும் சேர்ந்து சத்தியலிங்கத்துக்கு கொடுத்துவிட்டு, சத்தியலிங்கம் அதே நாளில் அவருடைய பதவியை துறந்து அதே நாளில் சுமந்திரன் உப செயலாளராக பொதுச் செயலாளராக உருவாகிறார். பொதுச் செயலாளராக உருவாகிய பின்பு சிவிகே சிவஞானம் தலைவராகிறார். இந்த சிவிகே சிவஞானமும் சுமந்திரனும் சத்தியலிங்கம் 3 பேருமே மோசமான செயல்களை இலங்கை தமிழரசு கட்சியிலே செய்து கொண்டிருக்கிறார். இன்றைய மத்திய குழு 7 வருடமாக இயங்கா நிலையில் இருக்கிறது. அந்த மத்திய குழுவின் ஆயுள் காலம் அங்கத்துவமே இல்லாத நேரத்திலே அவர்கள் பதவிகளை மாற்றிக்கொண்டு இந்த தமிழ் மக்களை பைத்தியக்காரனாக்கி கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக சொல்லப்போனால் இந்த முறை பிரதேச சபையிலே 377 பிரதேச சபை உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் 8 பேர் இருக்கிறார்கள். அந்த 8 பேரும் சில அனுமதிகள் இல்லாமல் முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கும்போது சிவிகே சிவஞானமும் சுமந்திரன் அவர்களும் போய் தமிழீழ விடுதலை புலிகளின் தேசிய தலைவரை கொச்சப்படுத்தி தூசணமான வார்த்தைகளால் பேசிய லோகேஷை ஒரு தவிசாளராகி இருக்கிறார்கள். அதில் என்ன நியாயம்? எங்கு எமது விடுதலை போராட்டம் 2009 முடிந்த பிறகு இலங்கை தமிழரசு கட்சியை நம்பித்தான் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். அதில் இலங்கை தமிழரசு கட்சி ஜனநாயகத்துக்கும் எமது விடுதலை புலிகளின் எதிர்ப்பான அணிகளை வைத்தே சுமந்திரன் கையாளுகிறார். ஆகவே ஒட்டுமொத்தத்தில் இந்த சுமந்திரன் போன்ற நபர்கள் சர்வ அதிகாரம் இந்த கட்சியிலே அதிகமாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரையிலே நான் கட்சி ஒரு அங்கத்தவர். என்னை உறுப்புரிமையிலிருந்து ஒரே கடிதத்தில் சுமந்திரன் உறுப்புரிமையிலிருந்து நீக்கியிருக்கிறார். இவருக்கு யார் அந்த தகுதி கொடுத்தது? எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் நேற்று கூடி சிவிகே சிவஞானம் அவர்கள் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கிறாராம். முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா பாராளுமன்றத்திலே தேசிய தலைவர் பவுடர் வியாபாரம் செய்ததென்று பொய்யான வார்த்தையை கூறிய டாக்டர் தேவானந்தாக்கு இலங்கை தமிழரசு கட்சியோடு இணையுங்கள் என்று. இப்படிப்பட்ட துரோகிகளெல்லாம் இணைப்பவர் என்றால் இவர் யாரு அனுமதியோடு சிவிகே செயல்படுகிறார்? மக்கள் ஆணையோடையா செயல்படுகிறார்? இவர் ஒரு தலைவர் பதவியாக இருந்து இவர் மற்றவர்களை பேக்காட்டக்கூடாது என்று கைகோர்த்து பக்கத்தில் இருக்கிறார்கள். இதற்கு நாங்கள் முற்றுமுழுதாக எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். டாக்டர் சிவானந்தாவோடு இந்த தலைமை சேருமாக இருந்தால் இதுபோல போராட்டங்கள் வெடிக்கும். ஜனநாயக ரீதியிலே நாளைக்கு இவர்கள் பதவி தேவை என்றால் தென்னிலங்கையில் உள்ள கட்சியோடும் சேருவார். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான செயல்களை இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து சர்வாதிகாரமாக செயல்படுகிறார் என்பதை கண்டனத்துக்கு ஒரு செயல் என்று சொல்லித்தான் இன்று ஒரு அடையாள உண்ணாவிரதம் நாங்கள் இதில் இருக்கிறோம் என்பதை அறிய தருகிறோம். இலங்கை தமிழரசு கட்சி தரப்பிலிருந்து யாராவது அவங்க தொடர்பு கொண்டார்களா? இப்போ இலங்கை தமிழரசு கட்சியில் யாருமே தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் இல்லை. எல்லாரும் சர்வாதிகாரம், எல்லாம் பதவி நிலைக்கு பயத்தில் இருக்கிறார்கள். அடுத்த முறை சுமந்திரனுக்கு எதிர்த்தால் கதைச்சால் பாராளுமன்ற சீட் கிடைக்காது, மாகாண சபை சீட் கிடைக்காது, பிரதேச சபை சீட் கிடைக்காது என்று பயந்து கொண்டிருக்கிறார்கள். 2009 எங்கள் போராட்டத்தை மௌனிக்கப்பட்ட பிறகு இந்த கட்சியை நம்பித்தான் இருக்கிறோம். நான் கேட்கிறேன், இந்த புலம்பெயர் தேசத்தில் உள்ள உறவுகளே, இந்த இப்படியான சர்வாதிகாரிகளை இந்த கட்சியிலிருந்து ஒழிப்பதற்காக
உங்களால் வேண்டிய உதவிகளை செய்யுங்கள். இவர்களை கலைக்கப்பட வேண்டும். மக்களால் நிராகரிக்கப்பட்டவர் சர்வாதிகார முறையிலே இன்று இந்த கட்சியை நாசம் செய்து கொண்டிருக்கிறார். இலங்கை தமிழரசு கட்சி மீதான வழக்குகளை மீளப்பெறக் கோரியும் கட்சியிலிருந்து சர்வாதிகாரிகளை வெளியேற்றக் கோரியும் கிளிநொச்சியைச் சேர்ந்த முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் அடையாள உணவு தவிர்ப்பு போராட்டத்தை இன்றைய தினம் முன்னெடுத்தார். அனைவருக்கும் மதிய நேர வணக்கங்கள். அண்ணன் சிவகுமாரன் அவர்கள் 1974ஆம் ஆண்டு இதே நாள் நீர்வேலி பகுதியிலே இருக்கின்ற வங்கி ஒன்றிலே கொள்ள முயற்சியிலே ஈடுபடும் போது தேச விடுதலைக்கான ஆயுதங்களை பெறுவதற்காக வங்கி கொள்ளையில் ஈடுபடும் போது பொதுமக்களுக்கு ஆரண்டை வர தெரியாது, பொதுமக்களால் காட்டிக் கொடுக்கப்பட்டு போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்ட போது நீர்வேலி கரந்தன் பகுதியிலே சைனைட் அருந்தி வீரமன்னதை தழுவி கொண்டிருக்கின்றார். எங்களுடைய தேச விடுதலையிலே சைனைட் அருந்தி வீரமன்னதை தழுவி கொண்ட முதலாவது போராளி தியாகி பொன் சிவகுமாரன். வரலாற்று ரீதியாக உங்களுக்கு தெரியும், 1970ஆம் ஆண்டுகளிலே ஸ்ரீமா தலைமையிலான அரசாங்கம் வெள்ளை அறிக்கை என்று சொல்லப்படுகின்ற தரப்படுத்தல் திட்டத்தை, ஸ்டாண்டர்டைசேஷன் சொல்லப்படுகின்ற தரப்படுத்தல் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள். காரணம் உங்களுக்கு தெரியும், 70ஆம் ஆண்டுகளுக்கு முதல் இலங்கையில் இருக்கிற பல்கலைக்கழகங்களிலே முக்கியமாக பொறியியல் பீடத்துக்கு தெரிவாகின்ற 99% மாணவர்கள் தமிழ் மாணவர்கள் என்ற ஒரு காரணம் இருந்தது. கிட்டத்தட்ட பிரதனியா பல்கலைக்கழகத்தில் அது 70ஆம் ஆண்டுகளிலே 150 மாணவர்களே 2 பெரும்பான்மையினத்தைச் சேர்ந்தவர்கள், 148 யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மாணவர்கள், குறிப்பாக பருத்தித்துறை ஹார்லி கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் அங்கே இருந்தார்கள். ஆகவே இலங்கையிலே இருக்கின்ற சகல பல்கலைக்கழகங்களிலும் தமிழ் மாணவர்கள் தான் அதிகம் கல்வி கற்று வந்தார்கள். இதற்கு முன்னர் இலங்கையினுடைய சனத்தொகையிலே கிட்டத்தட்ட 75% மேற்பட்ட பங்கினை கொண்ட சிங்கள மக்கள் மாணவர்கள் இருந்து பெரும்பாலான மாணவர்கள் இந்த வாய்ப்பை இழந்த காரணமாக அவர்களுக்கு வாய்ப்பை வழங்கும் பொருட்டு ஒரு இன ரீதியான தெரிவு முறையை அறிமுகப்படுத்தினார்கள். உங்களுக்கு தெரியும், அப்போது மார்க்ஸ் 4 பாடங்கள் 400 மார்க்ஸுக்கு அந்த தெரிவு அடிப்படையிலும் ஒரு தரப்படுத்தல் ஒரு பாரபட்சம் காட்டப்பட்டது. அந்த காலத்திலே மருத்துவ படத்துக்கு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தமிழ்நாட்டு வடக்கு கிழக்கை சேர்ந்த தமிழ் மாணவர்கள் செலக்ட் பண்ணப்படும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 400 மார்க்ஸுக்கு 290 மார்க்ஸுக்கு மேல் எடுக்கணும். ஆனால் அதே பரீட்சையை எழுதின பெரும்பான்மையை சேர்ந்த மாணவர்கள் 200 மார்க்ஸ் எடுத்தால் இலங்கையில் இருக்க பல்கலைக்கழகங்களே மருத்துவத்தை கற்க நிறைய மேற்கொள்ள முடியும் என்ற ஒரு அந்த தரப்படுத்தல் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து 1970களிலே தமிழ் மாணவர் பேரவை உருவாக்கப்படுகிறது எங்களுடைய மண்ணிலே. அந்த தமிழ் மாணவர் பேரவையிலே பொன் உரும்ராய் பொன் சத்தியசீலன் அவருடைய தலைமையிலே தமிழ் மாணவர் பேரவை உருவாக்கப்பட்டு அதிலே அண்ணன் சிவகுமார் யாழ் இந்து கல்லூரியுடைய பழைய மாணவன், உரும்ராய் பெற்றெடுத்த மண்ணின் மைந்தன், தரப்படுத்த திட்டத்தால் அவரும் பாதிக்கப்பட்டு பல்கலைக்கழக வாய்ப்பை இழந்த காரணமாக தமிழ் மாணவர் பேரவையில் இணைந்து தமிழ் மாணவர் பேரவை தமிழ் இளைஞர் பேரவையாக உருப்பெறும் போது எங்களுடைய மண்ணிலே முதலாவது ஆயுதம் தரித்த ஒரு போராளியாக சிவகுமாரன் உருவாகின்றார். அதே நேரம் எங்களுடைய மண்ணிலே கட்டவிழ்த்து விடப்பட்ட போலீஸ் அராஜகங்களுக்கு எதிராக பல போலீசார்களை இவரின் துப்பாக்கி சூட்டுக்கு இரையாகின்றார்கள். இலங்கை அரசாங்கத்தினுடைய இலங்கை பாதுகாப்பு படையினுடைய ஒரு முக்கியமான தேடப்படும் நபராக அண்ணன் சிவகுமாரன் விளங்குகின்றார். உங்களுக்கு தெரியும், 1974ஆம் ஆண்டு யாழ் முற்றவெளி பகுதியிலே தமிழ் ஆராய்ச்சி மாநாடு 4வது தமிழ் ஆராய்ச்சி மாநாடு இடம்பெற்ற போது அங்கே ஏற்பட்ட சிங்கள போலீஸ் காடையர்னால் 9க்கு
மேற்பட்ட பொதுமக்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே சிவகுமாரன் அவர்களும் அவர்களுடைய நண்பர்களும் இணைந்து பொதுமக்களை காப்பாற்றுவது நடவடிக்கையில் ஈடுபடுவது மட்டுமல்ல, போலீசார் மீது தாக்குதல் நடவடிக்கை ஏற்படுத்தி தன்னை ஒரு ஆயுததாரியாக தன்னை வழிகாட்டி கொண்டிருக்கின்றார். ஆகவே இன்று சிவகுமாரன் அந்த காலத்திலே தேடப்படும் நபராக இருந்தார். 74ஆம் ஆண்டு இதே நாளிலே தேச விடுதலைக்காக அப்போது எங்களுடைய போராளிகள் அமைப்புகளினாலே ஆயுதங்களை பெறுவதற்காக தமிழீழ பகுதியில் இந்த அரச வங்கிகள் கொள்ளையிடப்பட்டன. நீர்வேலி வங்கி கொள்ளையிடப்பட்ட போது பொதுமக்களால் காட்டி கொடுக்கப்பட்டு, உண்மையிலே பொதுமக்களுக்கு இவர் யாருன்னு தந்தனே தெரியாது, காட்டி கொடுக்கப்பட்ட போது போலீசாரினால் சுற்றி வலிக்கப்பட்டு இறுதியிலே அவர் சயனேட் அடைந்து வீரமன்றத்தை தழுவி கொண்டிருந்தார். எங்களுடைய தேசிய தலைவர்கள் அவர்களினால் ஜூன் மாதம் 5ஆம் தேதி தமிழீழ மாணவர் எழுச்சி நாளாக கொண்டாடப்படுகின்றது. எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் அண்ணன் சிவகுமாரனுடைய நினைவு தினத்தை, அவர் இறந்த தினத்தை தமிழீழ மாணவர்களுடைய எழுச்சி நாளாக பிரகடனப்படுத்தி அதனை வடக்கு கிழக்கு தமிழீழ பகுதிகளுக்கு அனைவரும் தமிழீழ மாணவர் எழுச்சி நாளாக கொண்டாடணும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. பல ஆண்டுகளாக, பல தசாப்தங்களாக எங்களுடைய மண்ணிலே இந்த பல்கலைக்கழகத்திலே அண்ணன் சிவகுமார் அவர்களுடைய நினைவு தினம் தமிழீழ மாணவர் எழுச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அன்பானவர்களே, உங்களுக்கு விளங்க வேண்டும், உங்களுடைய அண்ணன் சிவகுமார் அவர்கள் அவருடைய இளவயதிலே அவருடைய தியாகங்கள், அவருடைய தற்கொடைகள் எங்களுடைய எதிர்கால சந்ததிகள் இந்த மண்ணிலே ஒரு அச்சுறுத்தல் இல்லாம சுதந்திரமாக ஒரு காற்றை சுவாசித்து வாழணும் என்ற நோக்கத்துக்காக தான் மரணித்தவர்கள். எங்களுடைய போராளிகள், எங்களுடைய மாவீரர்கள், எங்களுடைய இளைஞர்கள் எந்த காரணத்துக்காக தங்களுடைய மரணத்தை, தங்களுடைய உயிரை ஆகுதியாக்கினார்களோ அதிலே 1% கூட நாங்கள் இன்னும் நிறைவு செய்யவில்லை. அவர்களுடைய கனவுகளை நாங்கள் அவருடைய நிறைவேற்ற வேண்டிய கடப்பாடு எங்கள் அனைவருக்கும் உண்டு, எதிர்வரும் சந்ததிகளுக்கும் உண்டு. அது எதிர்வரும் சந்ததி 10 வருடமாக இருக்கலாம், 50 வருடமாக இருக்கலாம், 100 வருடமாக இருக்கலாம். நிச்சயமாக நாங்கள் கொண்ட கொள்கையிலே நாங்கள் எந்த காரணம் கொண்டு நாங்கள் எங்களை விலத்தாது, நாங்கள் எங்களுடைய சாத்திய போராட்ட வழிமுறையாவது தெரிவு செய்து அவர்களுடைய கனவுகளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, உங்களுக்கு தெரியும், செம்மணியிலே உங்களுக்கு இடம்பெற்ற படுகொலைகள், செம்மணியிலே இடம்பெற்ற விசாரணைகள், தற்போதும் கூட செம்மணி பிரதேசத்திலே பெருமளவு எலும்புக்கூடுகள் தற்போது எங்களுடைய மக்களுடைய காணா போனவருடைய எலும்புக்கூடுகள் தற்போதும் எடுக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே பல்கலைக்கழக மாணவர்களாகிய நீங்கள் இலங்கையிலே வடக்கு கிழக்கு தமிழீழ பிரதேசங்களிலே மக்களுக்காக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்காக, படுகொலைக்கு எதிராக, காணா போனவர்களுக்கு எதிராக இந்த செம்மணி பிரதேசத்திலே காணாமல் போய் புதைக்கப்பட்ட 600 பேருக்கு இதுவரையும் எந்த ஒரு நியாயத்தன்மையும் வழங்கப்படவில்லை. அதே போல 2009ஆம் ஆண்டு எங்களுடைய இறுதி யுத்தத்தின் போது படுகொலை செய்யப்பட்ட கிட்டத்தட்ட 1,50,000 மேற்பட்ட மக்களுக்கு இதுவரையும் எந்த ஒரு விசாரணைகளும், எந்த ஒரு தீர்வுகளும் வழங்கப்படவில்லை. இன்றும் கூட காணா போனவர்கள், அவர்களுடைய பெற்றோர்களுடைய உறவினர்கள் தங்களுடைய பிள்ளைகளை தேடி இன்றும் கூட நடைபெறங்கள் ஆற்றிருக்கின்றார்கள். ஆகவே பல்கலைக்கழகமாகிய நாங்கள் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளைப் போல் சிந்திக்காது, அவர்களைப் போல் நடக்காது, எங்களுக்கு கொண்ட ஒரு கடமை, எங்களுக்கு கொண்ட ஒரு பாதை, எங்களுக்கு கொண்ட ஒரு விடுதலை பாதை, எங்களுக்கு ஒரு போராட்ட வழி இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த பல்கலைக்கழகத்திலே கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட தமிழ் மாணவர்கள் கல்வி இருக்கின்றார்கள். மிகப்பெரிய ஒரு பலம் என்றது இந்த பல்கலைக்கழகத்துக்கு இருக்கின்றதை நீங்க மறந்து விடாதீர்கள். ஆகவே இன்றைக்கும் கூட தீர்க்கப்படாத பிரச்சனைக்காக இந்த ஒட்டுமொத்தமான பல்கலைக்கழக மாணவ சமூகம் போராடுவதற்கு முன்வர வேண்டும். நாங்கள் எங்களுடைய மக்கள் எங்களுக்கு வழிகாட்டுவது இருந்த அரசியல்வாதிகளை நம்பி நாங்கள் ஏமாற்றி விட்டோம். அவர்கள் தங்களுக்குள்ளே பதவி மோகங்களுக்காக முட்டி மோதுகின்ற நிலைகளை காணுகின்றோம். ஆகவே வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் வாழ்ந்த மக்களுடைய நல்வாழ்வுக்காக, அவருடைய உரிமைகளுக்காக, அவருடைய சுதந்திரத்துக்காக மட்டுமில்லாது எங்களுடைய உயிரிலும் மேலாக மதிக்கப்படுகின்ற எங்களுடைய இரத்தத்து மெத்தமாக மலையக பிரதேசங்களில் இன்றும் கூட
அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட இனமாக வாழுகின்ற 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உரிமைகளுக்காண்டும் நாங்கள் குரல் கொடுக்க வேண்டிய கடப்பாடு எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது என்பதை மறந்து விடாதீர்கள். நிச்சயமாக எதிர்காலத்தில் இதற்கான சரியான தீர்வை இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் முன்வந்து அதற்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்தை கேட்டு அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கு எங்களுடைய இறுதி அஞ்சலியை நான் செலுத்தி நிறைவு செய்கின்றேன். நன்றி. தமிழ் தேசியத்தின் வழியிலே பயணித்த எங்களுடைய அண்ணன் பொன் சிவகுமார் அண்ணனுடைய 51வது நினைவு நாளில் இன்று நாங்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் இருந்துதான் போராட்டமே ஆரம்பித்தது. அந்த வகையில் ஆரம்ப காலங்களிலே அகிம்சை வழியிலே போராடி தீர்வினை சிங்களவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்ற நம்பிக்கையிலே போராடி இருந்தோம். பிற்பட்ட காலங்களிலே அவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியாது என்பதற்காக போராட்டம் ஆயுத போராட்டம் பலப்பெற்றது. அதில் முதலாவது தற்கொடையாளியாக பொன் சிவகுமார் அண்ணன் இருக்கிறார். அதாவது அந்த காலகட்டங்களில் சிங்கள இராணுவம் கல்வியிலே மாற்றத்தை கொண்டு தரப்பட்டு செல்ல தமிழர்களை பின்னுக்கு தள்ளியது. அதற்கு எதிராகவும் தமிழின ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகவும் தமிழ் தேசியத்தின் வழியில் நின்று முதலாவதாக சைனட் கடித்து மரணித்தவர். அதாவது எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் இப்போ இருக்கிற எல்லாருமே தமிழ் தேசியம் என்றது உண்மையிலேயே எல்லாருக்குமே மனதளவில் இருக்குது. ஆனால் யாருமே முன்னுக்கு கதைக்கிறதும் இல்லை, முன்னுக்கு செயற்படுறதும் இல்லை. ஆனால் எங்களுடைய கேம்பஸில் இருந்து தான் முதலாவது போராட்டமே ஆரம்பித்தது. எங்களுடைய விடுதலை போராட்டத்தின் ஒரு களமாகத்தான் இந்த பல்கலைக்கழகம் இருந்தது. ஆனால் இன்று இருக்கிற இளைஞர்கள் நாங்கள் அதை மறந்து வெவ்வேறு வழியில் பயணித்து கொண்டிருக்கிறோம். அது இன்றைய காலகட்டத்துக்கு நாங்கள் அதை எவ்வாறு பயணித்தாலும் ஆனால் எங்களுடைய மாணவர்கள் எப்படி இருக்கணும் என்றால் நாங்கள் அடுத்த தலைமுறையினருக்கு எங்களுடைய வரலாற்றை கடத்தணும். ஏன்னா பல்கலைக்கழக மாணவர்கள் நாங்கள் வெவ்வேறு இடங்கள்லேருந்து படிக்கிறோம். அப்போ எங்களுக்கு தான் தெரியும் எங்கே என்ன நடக்குது. அடுத்தடுத்த எங்களுடைய தலைமுறையிற்கு இளம் தலைமுறையிற்கு எதுவுமே தெரியாமல் போய்விடும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், எங்களுடைய தலைமுறைக்கு வருகின்ற அடுத்த இளம் தலைமுறைகளுக்கு நாங்கள் இந்த விடயங்களை கடத்தணும். ஏனென்றால் தமிழ் தேசியத்தினுடைய இருப்பு இப்போதைய காலகட்டங்களில் தமிழ் தேசியத்தினுடைய இருப்பு குறைவடைந்து செல்கின்றது. அது இல்லாமல் மாணவர்களாகிய நாங்கள் என்ன செய்யணும்னா தமிழ் தேசியத்தினுடைய வழியில் பயணிக்கணும். அதுக்காண்டி எல்லாருமே போராடணும் இல்லை, ஏதோ ஒரு வழியில் நீங்கள் தமிழ் தேசியத்தை நிலைநாட்டி கொண்டு இருக்கலாம். அண்ணன் பொன் சிவகுமார் அண்ணன் அவர்கள் இறக்கின்ற தருவாயில் சொன்னார், நான் இறந்து மீண்டும் உயிர்ப்பேன் எங்களுடைய தமிழ் ஈழ விடுதலைக்காக. ஸோ எல்லாருமே என்ன செய்யணும்னா நீங்கள் எல்லாருமே வெறுமனை படிப்பு வேண்டி இருக்க படிக்கத்தான் வந்திருக்க வேண்டியில்லை, படிக்கவும் வேணும். அதே மாதிரி தமிழ் தேசியத்திலையும் நாங்கள் ஈடுபட வேண்டும். தமிழ் தேசியம் சார்ந்து நிறைய விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும். தமிழ் தேசியத்தினுடைய கருத்துக்களை, தமிழ் தேசியத்தினுடைய கொள்கைகளை, அடிப்படை சிந்தனைகளை மாணவர்களாகிய எங்களில் அதிகம் இருக்குது. அந்த சிந்தனைகளை இளம் தலைமுறைகளுக்கு நாங்கள் அதிகம் விளைவிக்கணும் என்று சொல்லி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பொன் சிவகுமாரனின் 51வது நினைவேந்தல் இன்றைய தினம் இடம்பெற்றது. Thank you.